ஹாய்ங்க. இது வெட்னஸ்டே மார்னிங் அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு காலையில் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணிவிட்டு நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் துணிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் துவைச்சிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிருந்தேன் காய போடுறதுக்கு. வீடியோ வச்சோடனே என் பையன் என்னென்ன பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்படி இப்படி காட்டுறான். அதுக்கப்புறம் நானும் துணியெலாம் காய வச்சுட்டு மேலவே காய வச்சுட்டு அப்புறம் கிளிப்பெல்லாம் போட்டுட்டு நானும் குட்டியும் கீழே வந்துட்டோங்க. குட்டினா என் பையன்தான், அவனை நான் குட்டின்னு தான் சொல்லுவேன். நானும் அவனும் கீழே வந்துட்டோம். அவனே ஸ்டெப்லாம் ஏறி இறங்கிடுவாங்க. அவன் ஒரு வயசுலேருந்தே அவன் தனியாகவே ஸ்டெப் ஏறி இறங்குவான். என் பையன் இழுத்துட்டு வரான் பாருங்கள். ஃபோன் இங்கே வச்சுருந்தேன்னா அதை பார்த்துட்டு ஓடி வரான் இழுத்துட்டேன்னு. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று டியூஸ்டே நான் பூஜை பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்காவது பண்ணலாம். இன்றைக்கி நைட்டு ஊருக்கு போகிறோம், நாளைக்கு பொங்கல் இல்லையா, அதனால ஊருக்கு போகிறோமா, இன்றைக்காவது பூஜை பண்ணிடலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். நான் சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் பூ வச்சதுக்கப்புறம் பாருங்கள். அதுக்கப்புறம் உருளியும் டெக்கர் பண்ணி வைக்கலாம். உருளியில் நேற்று கூட பூ மாற்றவே இல்லை. சரி ஓகே இன்றைக்கி மாற்றிடலான்னு சொல்லிவிட்டு உருளியில் பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதில் டெக்கர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் பூவெல்லாம் போட்டுட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வாசலில் போயிட்டு வச்சுட்டேன். அப்புறம் விளக்கு ஏற்றிட்டு இருக்கும்போதே என் பையன் என்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டான், அம்மா அம்மான்ட்டு. இன்றைக்கி வேறு வீட்டில் இருக்கானா, வீட்டில் இருந்தாலே அவனை சமாளிக்கவே முடியாதுங்க. ஏதோ அவனுக்கு அப்படி இப்படி ஸ்நாக்ஸ்லாம் போட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் பூஜை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஊதுபத்தி எல்லாம் காமிச்சிட்டு நல்லா வாசலுக்கு, புத்தாக்கு, அப்புறம் சுவாமிக்குன்னு எல்லாத்துக்குமே காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு சாம்பிராணியும் அடுப்புக்கு எல்லாம் காமிச்சேன். சாமிக்கு எடுத்தது கிளிப் ஆட் பண்ணல, மறந்துட்டேன். இது அடுப்புக்கு மட்டும் காமிச்சிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வாசலுக்கு போயிட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சூடமெல்லாம் ஏற்றி காமிச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ளவுஸ் கொடுத்துருந்தேன், அது ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. சரி ஓகே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலான்ட்டு நானும் என் பையனும் கிளம்பிட்டோங்க. இவனை பாருங்கள், எனக்கு முன்னாடி இவன் போய்